பகவான் இந்த வருடம் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே என்ன பண்ணுறாரு, கடகராசிக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த வேலை பார்த்தாலும் சரி, அது உங்களை நம்பி மட்டுமே இருக்கணும். உங்களுடைய முயற்சி எல்லா முயற்சிகள்லையுமே நீங்கள் திருப்திகரமான சூழ்நிலையை சந்திச்சிங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் வாயால் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. இந்த 6ல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா அதிகப்படியான வேலை பளுகளை, அதாவது வேலை சுமையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை கிடைத்தாலும், துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பொருளாதார விஷயங்கள்ல ஏற்றம், குடும்ப ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றம், இன்னல்கள் கவலைகள் என்ற வார்த்தைக்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த 2026 ஆரம்பத்திலிருந்தே இருக்க போகுது. உங்களுடைய ராசியின் அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்து வருடத்தை என்ன பண்ணுறாரு, துவங்குகிறார். அவருடன் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், அதே போல் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிரகங்களும் உறுதுணையாக இருக்காங்க. நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருக்கீங்க அப்படின்னா, யார்கிட்டையாச்சும் ஏதாச்சும் சொல்லி ஒரு ஆதரவை எதிர்பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. இந்த 2026 அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே நீங்கள் யோசிச்சிட்டே போய்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய யோசனைகள் என்னென்னலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களோ, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ, அந்த யோசனைகள் ஒவ்வொன்றாக நடக்கும். சும்மா யாரையும் நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம். ஏன்னா பொதுவாகவே ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய முயற்சியோ உங்களுடைய தேவையில்லாத ஆசைகளோ இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. யாராச்சும் உங்களை தூண்டி விட்டு உங்களை எங்கேயாவது கொண்டு போய் லாக் பண்ணி விட்டுருவாங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் லாக் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த நிலை இனிமேல் மாறப்போகுது. உங்களுடைய சுய சிந்தனை வரப்போகுது. நீங்கள் போய் ஒரு இடத்துல தேவையில்லாத நபர்கள்ட்ட போய் லாக் ஆகிருக்கீங்க அப்படின்னா இந்த 2026 அந்த நபரை விட்டு வெளியே வருவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. நீங்கள் தெரிஞ்சு மாட்டினீங்களோ தெரியாமல் மாட்டினீங்களோங்கிறது வேறு விஷயம். ஆனால் பொதுவாகவே நான் என்னுடைய தகுதிக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நான் செய்யாமல் மாட்டிக்கிட்டேன், இந்த ஒரு 1.5 வருஷத்தில் என்னை அறியாமல் நான் போய் இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன், சிக்கலில் இருக்கேன் அப்படின்னு எதிர்பார்க்குற, இதிலேருந்து நான் வெளியே வந்துடுவேனான்னு எதிர்பார்க்குற அன்பு துலாம் ராசி என்பவர்களுக்கு உறுதியாக கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையை கொடுத்து வெளியே வரப்போகுது. நீங்கள் கட்டாயமாக வெளியே வந்துடுவீங்க. எவ்வளோ பெரிய அழுத்தத்தில் எவ்வளோ பெரிய கவலைகள் இருந்தாலும் அதை விட்டு உங்களை நீங்கள் கடந்து வந்து மகிழ்ச்சியை மட்டும் நீங்கள் சந்திப்பதற்கான பாக்கியம் உண்டு. நம்முடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல துவக்கத்தில் இருக்கார். அதாவது 2026 தொடங்கும் போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல, குருவுடைய அற்புதமான பார்வைகள் உங்களுடைய ராசியில் உழப்போகுது. அதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதுக்கடுத்து ராசிக்கு அவர் எத்தனாம் இடத்துக்கு வர்றாரு, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ 10இல் குரு வந்தால் வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை, தொழிற்ஸ்தானத்தை, ஒரு அங்கீகாரத்தை, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான பாக்கியமும் உண்டு. அப்போ குரு பகவான் இந்த வருடம் ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே என்ன பண்ணுறாரு, கடகராசிக்குள்ளே வந்துடுறாரு. அக்டோபர் 31 வரை கடகராசிக்குள்ளே இருக்கார். அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த வேலை பார்த்தாலும் சரி, அது உங்களை நம்பி மட்டுமே இருக்கணும். வேறு யாரையும் நம்பி சார்ந்து இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களை நம்பி உங்களுடைய விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினா உங்களை அடிச்சுக்கிற ஒரு ஆளால முடியாது. வெற்றி உங்கள் பக்கம்தான். அதே இது உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய வேலையிலையோ அவங்க கையில் ஒப்படைப்போம். ஒரு தொழில் தொடங்காதான் இவங்களை நம்பி ஆரம்பிப்போம் அப்படின்னு மட்டும் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிறையா லாக் ஏற்படும்.
ஸோ இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கும். சரி, இந்த அக்டோபர் 31க்கு அப்புறம் குரு பகவான் அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ளே வருவாரே, அவர் சிம்ம ராசிக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு உள்ளே நுழையிறாரே, அவர் நுழைவது மூலமாக என்ன மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி மற்றும் 6ஆம் இடத்ததிபதியாக இருந்தாலும், குரு பகவான் உங்களுக்கு சுக்கிரனுக்கும் குருவுக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி கோச்சார, அதாவது என்ன சொல்லணும்னா கிரகங்கள் ரீதியாக ஒரு விஷயங்களை சொன்னாலும், குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய முயற்சி, எல்லா முயற்சிகள்லையுமே நீங்கள் திருப்திகரமான சூழ்நிலையை சந்திச்சிங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் வாயால் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் பட்ட கஷ்டம், கவலை, போராட்டம் இதெல்லாம் விட்டு வெளியே வர போகிறாங்க. உங்களுடைய சகோதரத்துவம் சூப்பராக இருக்க போகுது. எனக்கு என்னுடைய மூத்த சகோதரரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னுடைய இளைய சகோதரரும் உதவியாக இருக்காங்க நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்க போகுது. அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்றம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில் அவர்களுக்கு முன்னேற்றம் என்பது உண்டு. அவங்க எங்கே போய் லாக் ஆனாலும் சரி, அவங்க லைஃபே போராட்டமாக இருந்தாலும் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் அதுலேருந்து ஒரு 20% அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும், ஒரு முன்னேற்றம் வரும். அதே போல் துலாம் ராசி என்பவர்களில் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ, அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி அல்லது 2வது திருமணமாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்காக காத்திருக்கையா, என்னோட திருமண வாழ்க்கை முடிவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிய கஷ்டமாக இருக்குது, இல்லை செகண்ட் மேரேஜ் முடிய கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் காத்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை அமைத்துக் கொள்வதற்கான பாக்கியம் சூழ்நிலைகள் உண்டு. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து அக்டோபர் 31க்குள்ளேயே முடிஞ்சிடும் திருமணம். ஓகேவா? திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கை மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் சந்திப்பீங்க. அதே போல் நம்மளுடைய துலாம் ராசி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்குன்னு தங்க நகைகள் வாங்குவீங்க. தங்க நகைகள் வாங்கி சேமித்து வைத்துக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான வருடம். அதே போல் உங்களுக்கு பிடிச்சமான ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. அதாவது மேக்கப் செட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுனாலும் வாங்குறதுக்கான ஒரு பாக்கியம் உண்டு. உங்களுடைய பார்ட்னர் உங்கள் மேலே ஒரு அன்பு காட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு இயற்கையாகவே உங்கள் மேலே வந்து நிறையா பழி சுமத்தி உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்த உறவுகள், அதாவது உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் அனைவரும் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் கூட பேசுவாங்க. இதே துலாம் ராசி ஆண்களாக இருந்தால், உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால், அதிகமான சில சூழ்ச்சியினால் நீங்கள் தேவையில்லாத செயல்பாடுகள் செஞ்சுருந்தா அதிலிருந்து ரிலீஸ் ஆகி கணவன் மனைவி ஒற்றுமை பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் ஏற்றம், மாற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் அனைத்துமே நீங்கள் சுயமாக சிந்தித்து உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக மட்டுமே நீங்கள் யோசிக்கும் போது கிடைக்கும் என்பது உண்மை. அதே போல் மாணவ செல்வங்கள் படிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை கூட்டு பாராட்டுவதற்கான ஒரு பாக்கியம் ஏற்படும். நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. ஒரு தடவைக்கு 2 முறை படிக்கணும். இந்த வருடம் மட்டும் என்ன பண்ணணும், சும்மா அப்படியே மேலோட்டமாக படிக்காமல் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. திரும்பியும் ஒரு தடவை ரிவிஷன் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற்று சிறந்த மாணவ செல்வங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் மூலமாகவும் சரி, உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாகவும் சரி, உங்கள் உடன் இருப்பவர்கள் மூலமாகவும் ஒரு மகிழ்ச்சியை சந்திப்பதற்கான ஒரு நல்ல வார்த்தைகளை வாங்குவதற்கான உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பது உண்மை. சரி, இந்த வருடத்தில் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நிறைய பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியும், தேவையில்லாத அழுத்தங்கள்லேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கிங்கன்னா, நரசிம்மர் வழிபாடு பின்பற்றுங்கள். நரசிங்க பெருமாளை போய் நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சால் இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான வருடமாக இருக்கும் என்பது
நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கான இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா வருடத்தின் பொது பலன்களே. இதை தாண்டி உங்களுடைய மனசில் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குடும்ப ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். என்னால் முடியலை, நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி எந்த சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடு செஞ்சே மாற்றம் ஏற்படுத்திக்கலாமா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதேபோல் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2026 உங்களுக்கு உண்டான ஒரு மாற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரம். துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகளுமே இல்லை. இந்த 2026 பொறுத்த மட்டுக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருந்தா போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கோரிக்கை மட்டும்தான் இருக்கு. மத்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நாங்க சொத்து சேர்க்கணும், எனக்கு கடன் இல்லாம இருக்கணும், இந்த மாதிரியான எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், என்னுடைய வாழ்க்கை எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடைந்தால் போதும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆசை மட்டும்தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த 2026 பொறுத்த மட்டுக்கும் உங்களுடைய 6ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறார். இந்த 6ல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா அதிகப்படியான வேலை பளுகளை, அதாவது வேலை சுமையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அலுவலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓய்வு இல்லாமல் பணி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 2026 இருக்கும். ஆஃப்டர் ஜூலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சனி வக்ரம் அடையறதுனால கொஞ்சம் வேலையில பாதிப்புகள் அடையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த வேலை சுமை அதிகரிச்சு அதிகரிச்சு அந்த ஓய்வு இல்லாம இருக்கும்போது நீங்களே பாத்தீங்கன்னா வாலண்டரியா அந்த வேலையை விடக்கூடிய ஒரு தருணத்திற்கு வந்துருவீங்க அந்த ஜூலை மாதம். அதனால ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்துல ஓய்வு எடுத்து கொஞ்சம் மென்டல் டென்ஷன் இல்லாம நீங்க அந்த வேலையை பாக்குறதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய செகண்ட் ஹாஃப்ல வேலையை விடக்கூடிய ஒரு தொந்தரவுகள் இருக்காது. அப்படியே வேலையை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மே மாசத்துக்குள்ள வேலையை தேடிக்கோங்க. தேடிக்கிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் நீங்க வேலையை விட்டீங்க அப்படின்னா துலாம் ராசி என்பர்கள் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 3 மாத கால அவகாசம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இந்த கோச்சார கிரகங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. அதனால வேலை சுமைகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். தொழில் ரீதியான அலைச்சல்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான எல்லா முயற்சிகளும் செய்ய போறாங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். அந்த தொழிலுக்குண்டான என்னென்ன வளர்ச்சிக்கு தேவை, என்னென்ன தேவையெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய, அதற்காக எல்லாம் அயராது உழைக்கக்கூடிய ஒரு திறம் படைத்தவர்களாக தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருக்க போறாங்க. அதனால தொழில் ரீதியாக நிறைய ஒரு முன்னேற்றங்கள் இருக்க போது. உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் மார்ச் மாசம் விலகிறதுனால, அதாவது
மார்ச் மாசம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. 6வது ஜூன் மாசம் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கு அந்த குரு உச்சம் பெற்று வர்றதுனால இந்த காலகட்டத்துல இருந்தே, அந்த ஜூன் மாசத்துல இருந்தே இந்த ராசி அன்பர்களுக்கு மிக அதிகப்படியான தொழில் ஏற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த மூலதனம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இது நாள் வரைக்கும் ஒரு இன்வெஸ்டர்ஸ் கூட இல்லாம இருந்த இந்த தொழில் அமைப்புகளுக்கு இந்த ஜூன் மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு முதலீட்டாளர்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த தொழிலுக்காக நீங்க கொஞ்சம் வெளிநாடு சுற்றுப்பயணம், அடுத்து வெளியூர் பயணம் இதெல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு அவசிய ஒரு சூழ்நிலைகள் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 2026 இருக்க போது. இந்த 2026ல பாத்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு வர்றாரு. அதனால இந்த வருடத்தின் இறுதியில 12வது மாசம் தான் வர்றார். அதனால இந்த வருடத்தின் இறுதியில சொத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகளை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்தே இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட சில நெருக்கடிகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. தொழில் ரீதியாக சொத்துக்களை விற்கிறதுக்கோ இல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய அம்மாவுடைய சொத்து உங்களுக்கு வர்றதுக்கு சில வழக்குகளை பதிவு செய்யறதுக்கோ உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால சொத்து ரீதியான சில நெருக்கடிகளை இந்த துலாம் ராசி என்பர்கள் 2026 ஜூலைக்கு மேல சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. உங்களுடைய உடல் நலன்ல மருத்துவம் சார்ந்த சில கன்சல்டேஷன், அதாவது ஆலோசனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த வருடம் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு வயதானவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வருடத்தின் இறுதியில சின்ன ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அக்டோபர் நவம்பர்ல எல்லாம் உங்களுடைய தேக சூழ்நிலைகள் அப்படின்றது அப்படியே டோட்டலா மாறுவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அதனால அந்த டயத்துல மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய தாயாரினுடைய உடல் நலன்ல ரொம்ப அக்கறை எடுத்து இருக்கணும் இந்த துலாம் ராசி என்பர்கள். ஏன்னா தாயாருக்கு சில பாதிப்புகள் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் அந்த தாயாரினுடைய உடல் நலன்கள் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறதுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. இந்த ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 11ஆம் இடத்துல, அதாவது 10ஆம் இடத்துல அந்த குரு பகவான் அடுத்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வர்றதுனால கண்டிப்பாக தொழில் ரீதியான வளர்ச்சிகள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே வர்றதுக்குண்டான ஒரு நேரம். சில பேர் என்ன பண்ணுவீங்க துலாம் ராசி என்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பதவி உயர்வுக்காக இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு நேரம். அதுதான் அந்த மே மாசம் சொன்னேன். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா டிசிஷன் எடுத்து நீங்க உங்களுடைய மூவ வைக்கணும். இல்ல தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளை கூட நீங்க அந்த இடத்துல சந்திச்சிருவீங்க. ஒரு லைட்டா ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு வேலை இழப்புகளை அதிகரிச்சு உங்களுக்கு தேவையான வேலை மாற்றத்தை கொடுக்காது. இதுக்கு உண்டான ஒரு மெயின் காரணமே பாத்தீங்கன்னா ஒரு பதவி உயர்வு வேணும் அப்படின்னு ஒரு டெவலப்மெண்டை நோக்கி நீங்க போகும்போது அதுல ஒரு சின்னதா ஒரு நெருடல் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஆக மொத்தத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த 2026 நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை கிடைத்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த திருமண உறவுகள்ல இந்த ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அடைவதற்குண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் அதிகப்படியான விவாகரத்து வழக்குகளை சந்திச்சிருப்பாங்க. இந்த வருடம் அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 2வது குழந்தை சம்பந்தப்பட்ட சில நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுவதற்குண்டான ஒரு நேரம். குழந்தை பேருன்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த குழந்தை பிறப்புனாலதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போது. திருமணம் சார்ந்த பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருமண உறவுகள்ல ஒரு ஒற்றுமையும், ஏற்கனவே இருந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் இந்த வருடம் விலகுவதற்குண்டான ஒரு அமைப்பையும் இந்த துலாம் ராசி என்பர்கள் பெற போறாங்க. அதனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய நெருக்கடிகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. கல்வி சார்ந்த மாணவர்கள், அதாவது மாணவ பருவங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய எஃபர்ட்ட அளவுக்கு அதிகமாக போட வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல ராகு பகவான், அவர் 4ஆம் இடத்திற்கு வராரு. நீங்க ஏதாவது தேர்வு எழுத போகும்போது உங்களுக்கு ஒரு உடல்நலம் குறைவுகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால மாணவ பருவங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை முதல்ல பாக்குறது நல்லது.
உடல் ஆரோக்கியம் இருந்தாதான் நீங்க தேர்வுகள் எழுதுவதற்கு நீங்க தயாராகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் சார்ந்த படிப்புகள் அப்படின்றது அதிகமான பேருக்கு அதிகப்படியாக இருக்கும். இதுல மருத்துவம் சார்ந்த படிப்புகள்ல நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் மருத்துவம் சார்ந்த துறையில ஒரு விருப்பம் இல்லாது இன்ஜினியரிங் சார்ந்த ஒரு துறையில அதிகப்படியான ஒரு விருப்பம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்துல அந்த மீடியா துறையில நிறைய ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதாவது உங்களுடைய டெவலப்மெண்ட்டை பார்த்து நிறைய பேர் பொறாமப்பட்டு உங்களை எப்படியாவது அந்த ஃபீல்டுக்குள்ள இருந்து வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகள்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்தெல்லாம் அவர்களுக்கு தோல்வி வந்திருக்கும். இப்போ இந்த வருடம் அந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறையில நிறைய வளர்ச்சிகளும் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த 2026 இருக்க போகுது. ஆக மொத்தத்துல இந்த 2026 இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியும் கொஞ்சம் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருடமாகவும் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி விவரங்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் லட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு 2026 துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். குரு 8ல் நிறைய கடன் பிரச்சனை, உறவு சார்ந்த பிரச்சனை, ஒரு நோய் சார்ந்த பிரச்சனை, திருமணமே 30 வயது கடந்து வந்துட்டோம், இனிமேல்லாம் எங்களுக்கு திருமணம் ஆகுமா, 40 எட்டுதுமா அப்படின்னு ஒரு சாரார் சொல்றதும் காதல விழுது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்த துலாம் இந்த வருடம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கான வருடம் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம் அவங்க பக்கம் அப்படின்னு நிறைய குடும்பம் சார்ந்த பிரச்சனை, கடன் வந்துருச்சு, ஜானேர்னா மனசு இருக்குது, ரொம்ப டே டு டே லைஃப்ல ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய நம்பி ஏமாந்து போறோம். ஒவ்வொரு முயற்சியும் எடுக்கிறோம், அப்படியே டவுன் ஆயிடுது, உழைப்பு மட்டுமே வீணாக போகுது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த துலாமருக்கு இந்த வருடம் ஸ்டார்டிங் டு எண்டு பாயிண்ட் எண்டு கார்டு போடாம ரொம்ப அருமையா போகுது அப்படின்னு சொல்லலாம். வேகமாக ஜனவரியிலிருந்தே உங்களுடைய பணிகளை ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள். நம்ம டிசம்பருக்குள்ள முடிச்சிடணும். அடுத்து வர காலகட்டங்களோட இந்த காலகட்டங்கள் ரொம்ப ஆப்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. தொழில நல்ல ஒரு சிறப்பான மாற்றங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு, ஊர் மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், பிசினஸ்ல நல்ல ஒரு புது புது யுக்திகளை கண்டுபிடிச்சு உலகளாவிய சந்தையில் உங்களுடைய ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல பேர் கிடைப்பது, நல்ல ஒரு முதலீடுகளை இந்த காலகட்டம் நீண்ட கால முதலீடுகளை செய்து கொள்ளலாம். நீங்க போடுற அந்த பிளானு, நீங்க போடுற அந்த ஒரு துவக்கம், நீங்க ஆரம்பிக்கிறது எல்லாமே உங்களை அறியாமே எல்லாமே நல்ல நேரமா இருக்கும். கான்டாக்ட்ஸ் கிடைப்பது, அதே போல நல்ல ஒரு களத்துல போய் இறங்குவீங்க. உங்களுக்கு சமமான திறமையுள்ள நபர்களை சந்தித்து வெற்றி கண்டு வாகை சூழக்கூடிய ஒரு அருமையான நேரம். 6ஆம் இடம் தான் களம். அந்த 6ஆம் இடத்துல போய் சனி பகவான் உட்காந்துட்டா இன்னும் கொஞ்சம் இழுபறியா இருக்கும். இந்த அசுப கிரகங்கள்லாம் போய் மோதி நீயா நானா பார்க்கக்கூடிய ஒரு அருமையான களத்துல சனி உட்கார்ந்து நோய் இல்லை, எதிரி இல்லை, கடன் இல்லைன்ட்டு உங்களுக்கு அங்க சைன் போட்டாரு அப்படின்னு சொல்லலாம். குருவும் இப்ப 10ல உங்களை பார்க்கும்போது தொழில மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றங்களையும் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வரைக்கும் ஒரு தொழில் பிடிக்கல, எனக்கு வருமானம் பத்தல, ஒரு மாற்றம் இல்லைன்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல தொழிலும், நல்ல ஒரு பதவி உயர்வும், நல்ல ஒரு ஊதிய உயர்வும், நல்ல ஒரு பணி நிரந்தரமும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சூழல் அப்படின்னு சொல்லியாச்சு. செல்வாக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப பெருகும். குடும்பத்தில் மன நிம்மதி, அமைதி, சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கக்கூடியது. இது வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு, ஏன்னா சனி உச்சமாகக்கூடிய ராசி. ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை, ஒரு உடல் உபாதை, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய துலாமிற்கு அனைத்து பிரச்சனையும் தீர்த்து உங்களுடைய சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வது, உங்களுக்கு நல்ல ஒரு வண்டி வாகன யோகம், வழக்குகள் இருந்தால் வழக்கத்து திடீர் அதிர்ஷ்டம், எது இந்த இது இப்ப நடக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல நிகழ்வுலாம் லைஃப் லாங் உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்டேபிளா ஒரு நிரந்தரத்தன்மையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நல்லா ஒரு வாழணும், நல்லா சமூகத்தை 4 பேர் பதிக்கிற மாதிரி நல்லா சுக சௌகரியமா ஆடம்பரமா வாழணும் என்ற எண்ணம் கொண்டவர்கள், நல்ல குடும்பத்தை நல்லா எடுத்து சொல்லக்கூடியவர்கள்,
இவங்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. தொழில் விஷயமாகட்டும், வீட்டில் இல்லங்கள்லேயே ஆகட்டும், ரொம்ப வந்து சிறப்பாக ஷைன் ஆகக்கூடிய அருமையான நேரம். மாணவர்களுக்கு நல்ல கல்வி, நல்ல பொருளாதார மேன்மை, அவங்க படிக்கக்கூடிய கல்விக்கு அப்பா அம்மாவே அந்த பணம் கிடைக்கணும் இல்லையா, நம்ம படிக்கணும், நம்மளுக்கு வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்தாலும் அதை படிக்கக்கூடிய நல்ல சூழல் வெளிநாட்டு கல்வியிலேருந்து கிடைப்பது, தொழில் நல்லா கிடைப்பது இளைஞர்களுக்கு. ஒரு 45 வயதுலேருந்து ஒரு 55 வயதுக்கு மேலே இருக்கவங்கலாம் குடும்பத்தை நல்லா ஒரு ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு வரணும்னா, குடும்பத்துக்கு ஒரு நல்லா உறுப்பினர் தேவைகளை பூர்த்தி பண்ணுவது, கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறைவேற்றுவது, அதற்கான பலன்கள் வருவது, சுப நிகழ்வுகள், சுப பேச்சுவார்த்தைகள், லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுடைய காதல்லாம் வந்து இப்போ சக்ஸஸ் ஆகுது, பெற்றோருடைய சம்மதம் கிடைப்பது, காதல் கனிந்து நம்மளுக்கு வந்து கற்கண்டாய் திட்டித்து பெரியவருடைய சம்மதம் தான் இறைவனின் பெருங்கருணை. நல்லா மனசுக்கு பிடிச்ச மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுறதுலாம் என்ன, இந்த வாழ்க்கை ஒன்று நல்லா அமையறதுக்கு தான். அந்த வாழ்க்கை வந்து இப்போ வந்து சிறப்பாக அமைவது, இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பலன்கள் எல்லாம் துலாம் வந்து இன்னும் ரெட்டிப்பாக்கி கொள்வதற்கு நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் சங்கடகர கணபதியே நமக. இதை வந்து வளர்பிறை சதுர்த்தியில, தேய்பிறை சதுர்த்தி ரெண்டுத்திலையும் வந்து சொல்லக்கூடிய துலாமும், இல்ல கேட்ட மாத்திரத்திலேயே இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் கீழே கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு நல் மாற்றம் அந்த நொடியிலிருந்தே ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த சதுர்த்தி வழிபாடையும் பின்பற்றுங்க. நீங்க வழிபட வேண்டிய அம்பாள் யாருன்னு கேட்டீங்கன்னா, திருமலை கோயிலில் உள்ள காளி, அதாவது திருப்பதியில காளி அம்பாள் இருக்கலாம், அந்த காளியை வழிபடும் பொழுது உங்களுக்கு சர்வ ஜெயம் உண்டு. 6 இருக்கக்கூடிய சனியை உங்களை அற்புதமாக மாற்றி கொடுத்துருவாங்க. அதுபோல் 5 இருக்கக்கூடிய ராகு அப்பப்போ ஒரு டவுட்டை கொடுத்துட்டே இருக்குது. பயணங்கள்ல ஒரு குழப்பம், ஒரு பயணம்லாம் நம்ம போட்டாலும் அதெல்லாம் ஒரு சரியா ஒரு பிளான் பண்ணாம அங்கங்க வந்து தேங்கி கிடக்கிறது, எது செஞ்சாலுமே ஒரு டபுள் மைண்டா செய்யறது, இதையெல்லாம் நீக்கி கொடுக்கறதுலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏதோ உங்களுக்கு நல்ல ஒரு அழிவு பலம், நாளாபலம், புத்தி பலம்லாம் தந்து உங்களை இன்னும் வந்து சிறப்பா அருமையா பயணிக்க வச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். துலாமிற்கு இந்த வருடம் ஒரு பொற்காலம். துலாமிற்கு 60 வயதில் இருக்கிறவங்க கூட 40 வயது இளைஞர் மாதிரி வேக வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான நேரம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா தொழில இருந்து உங்களை நீங்க வெளிப்படுத்திக்கிறதுல இருந்து உங்களுடைய ஒரு பொருளாதார முன்னேற்றத்துல இருந்து அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். துலாமிற்கு இந்த காலகட்டம் எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறு நிறைவேறக்கூடிய அனைத்து விதமான பலன்களையும் நீங்க கண்கூடாக காணலாம். துலாமிற்கு இந்த காலகட்டம் வந்து நிறைய வந்து ஒரு பிளான்லாம் போட்டு வந்து உங்களுக்கு தொய்வா இருக்கும். அதெல்லாம் இப்ப வந்து உங்களுக்கு நீங்குவது, எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள், புது புது திட்டங்கள், அந்த திட்டங்களே வந்து பார்க்க போனீங்கன்னா இப்ப நீங்க போடக்கூடிய திட்டங்கள்லாம் ரொம்ப வடிவமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கும். துலாமிற்கு ஜனவரில இருந்தே ஆரம்பிச்சிடும். உங்கள் 3 6 9ல இருந்து உங்களுக்கு இன்னல்கள், கஷ்டங்கள், துயரங்கள், குழப்பங்கள்லாம் தீர்ப்பதற்கு ஒருத்தருடைய உதவி வந்து தானாவே கிடைச்சிடும். உங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறு செயல்பாடும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி தருவது, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு வந்து சொத்துக்களை வந்து பிரித்து கொடுப்பது, அதே போல நீண்ட தூர ஆன்மீக பயணம், நல்ல வந்து சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வது, நல்ல நிறைய வந்து கோயில் கும்பாபிஷேகங்களை முன்னாடி நின்று செய்வது, 4 பேருக்கு தான தர்ம காரியங்கள் பண்ணுவது, வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 1 to 2 வந்து அன்னதானம் செய்யக்கூடிய துலாம் அற்புதமான பலன்களை வந்து கண்கூடாக காணும். இது மட்டும் இல்ல, அம்பாள் வழிபாடு செய்யும் போதெல்லாம் ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்னு உச்சரிக்கக்கூடிய துலாம் வெற்றியின் படிகளில் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளவு வந்து சிறப்பான பலன்களை காணும். அமர்ந்திருக்கக்கூடிய அம்பாளை வணங்கும் போதுதான் ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து இவங்க கண்கூடாக காணலாம். துலாமிற்கு இந்த வருடம் அனைத்து விதமான தொட்டது துலங்குன்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், அதே போல கடன் சார்ந்த பிரச்சனைகள், நோய் தீர்வது, நோய் இருக்கும் அந்த நோய்க்கு நல்ல வைத்தியங்கள் கிடைப்பது, இயற்கை வைத்தியங்கள் மேற்கொள்ளுங்க. உங்களுக்குலாம் வந்து இந்த மலர் மருத்துவம்லாம் நல்லா கை கொடுக்கும். அதே மாதிரி ஹோமியோபதி மருத்துவம் துலாமிற்கு வந்து அதிக அளவு வந்து குணமடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி மாற்று மருத்துவங்களை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பூர்ணமான ஒரு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். துலாமிற்கு இந்த வருடம் அனைத்தும் சிறப்பு. சிறப்பாக திட்டமிட்டு வடிவமைத்து நீங்க ஒரு நல்ல பொறுமையா, நிதானமா, நல்லா அறிந்து தெரிந்த விஷயங்களை சிறப்பா ஹேண்டில் பண்ணும்பொழுது, உங்களுக்கு அது தெரியலையா, நல்ல அனுபவம் வாய்ந்தவங்க கேட்டு நீங்க மேற்கொள்ளும் போது மிக அற்புதமான பலன்களை கண்கூடாக காணலாம். நல்ல குழந்தை பாக்கியம், குழந்தைகள் நலன்கள், குழந்தைகளின் வாழ்க்கை முன்னேறுவது, உங்களுக்கு அந்த வயசுல இருந்தா உங்களுக்கு திருமணம் ஆகுது, இல்ல உங்க குழந்தைகளுக்கு திருமணம் ஆகுது, தாத்தா பாட்டி நீங்க ஆகுது, உங்க வம்ச விருத்தி ஆகுது,
நல்லா ஒரு மீடியா துறை, கலைத்துறை, நல்ல ஒரு பெரிய ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க, நல்ல பேர், புகழ், பதவி, அங்கீகாரம், வாழ்நாள் சாதனையாளர் விருது, அரசியல் இருப்பவங்களுக்கு அரசாங்கத்துறையில் நல்ல ஒரு வெற்றி கொடி நாட்டுவது. எலெக்ஷன் பீரியடாவே ஆச்சு, வெற்றி கொடி கட்டும், பணம் செலவு பண்ணாமையே மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு தானாகவே சேரும் அப்படின்னு சொல்லலாம். துலாம் தூள் பறக்கும். துலாம் ராசிக்கு இந்த வருடம் பொற்காலம் சொல்லலாம். எழுதி குரு பகவானே சைன் போட்ட மாதிரி உங்களுக்கு அற்புதமாக பலன்களை நடத்தி தந்தி கொண்டிருக்கிறார். நீங்க 10 நினைச்சீங்கன்னா கூட ஒரு 5 பலன்களும் சேர்த்து நடக்கும். தசாபுத்திகள் சிறப்பாக இருக்கும். ஒரு ராகு கேது தசாபுத்திகள் இல்லாத போது அனைத்து விதமான பலன்களையும் அட்டகாசமாக பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ராசிக்கான பலனை நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம், இல்ல ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை முடிவெடுக்கணும், ஒரு தொழில் முன்னேற்றம் எப்ப கிடைக்கும், ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கணும், வீடு வண்டி வாகன யோகம் எனக்கு எப்ப அமையும் அப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கும். அதற்கான சந்தேகங்கள் தீர்த்து கொள்வதற்கு கீழ்காண என்னை தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, இந்த பதிவுகள்ல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வழிபாட்டையும், மந்திர உச்சாரணங்களையும், அந்த இறை வழிபாட்டையும் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்கூடா காணலாம். நம்பிக்கை மட்டும்தான் வேணும். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது ஒவ்வொரு பிரார்த்தனையும் உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும். கூடவே தான தர்மமும் கண்டிப்பாக செய்யணும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.